பண்ணுவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். 2026 வருஷத்தின் ஏப்ரல் மாதத்தின் கர்த்தாவே 4வது வாரத்துக்கு நேராக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த வருஷத்தின் கர்த்தாவே 4 மாதங்களும் எங்களை கண்மணி போல நீ பாதுகாத்து வந்த தயவிற்காக நாங்கள் துதிக்கிறோம். சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக துதிக்கிறோம். எண்ணி முடியாத நன்மைகள் செய்த தயவிற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4 மாதம் நடைபெற்ற எல்லா விதமான ஆராதனையிலும், எல்லா விதமான கர்த்தாவே கூடுகையிலும் ஆண்டவரே நாங்கள் பங்கு பெறும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மகிமையுள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை துதித்து பாடி ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இன்றைய நாளின் ஆராதனையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கிய ஆராதனையை இந்த நாளில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர்களாய் சேர்ந்து நடத்துகிற கர்த்தாவே, இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்திலே அது ஆண்டவரே உமக்கு பிரீதியாய், ஆண்டவரே உமக்கு பிரியமாய் அது காணப்படும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் பாடுகிற பாடல்கள், துதியின் ஆராதனைகள், வாசிக்கப்படும் சங்கீதம், வேத பாடங்கள், இவை எல்லாம் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற கர்த்தாவே நீர் எங்களையும் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் கூட மகிமையின் ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்துக்கிற சபையின் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் புறப்பட்டு வருகிற ஜனங்களை சுகத்தோடும் பலத்தோடும் தேவனகத்தை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடல் ஆராதனை இந்த நாளில் 4வது வாரம். ஹல்லேலூயா. ஆண்களை ஐக்கிய ஆராதனை மூலமாய் அவர்கள் ஆராதிக்க இருக்கிறார்கள். தேவன் தாமே இவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபித்திருக்கிறோம். நாம் எல்லாமே கரங்களை தட்டி அவளை வரவேற்போமா? உற்சாகமாய் உங்களுடைய வரவேற்பு தான் உற்சாகமாய் பாடுவாங்க. ஓகே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த மாதத்தோட கடைசி வாரத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம். 4 மாதம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் தெரிந்த ஒரு பாடல், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர் என்ற பாடலை பாட போகிறோம். அல்ல அல்ல நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரே என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரே என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர்.
நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை கரம் பிடித்து கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கரம் பிடித்து கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. முதல் எப்படி சொல்லும்? பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. விசுவாசத்தை துவக்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். கரம் பிடித்தவர் என்னை கரம் பிடித்து கரை சேர்த்து பரலோகம் கொண்டு போய் சேர்த்து மகிழ்ந்திடுவார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது சான்ஸா பாடும் பொழுது பார்த்தீங்கன்னா என் மைண்டில் வந்து தோணுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா முன்பாகவே அந்த பந்தியிலே யார் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்கிறார். அதே போல் பேதுருவிட்டையும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 தடவை சேவலுக்கு 3 வகை என்னை மறுதளிப்பாய். அதே போல் பார்த்தீங்கன்னா உன்னை புடம் விட சாத்தான்கிட்ட அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்துட்டே சொல்கிறார். வந்து இப்போ 2 பக்கமும் சோதனை, 2 பக்கமும் அந்த விசுவாசத்துக்கு பார்த்தீங்கன்னா சோதனை வந்து. ஆனால் பேதுரு மனம் கசந்து அழுது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறோம் சபைக்கு தலைக்கு மூளைக்கல்லாய் பார்த்தீங்கன்னா இருக்கார். ஆனால் ஆண்டவர் இயேசு கார்த்திக் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா மனம் மாறல. காசு வேணான்னு தூக்கி போட்டு வந்தார் தவிர ஆண்டவர்கிட்ட தன்னுடைய மனதை திருப்பவில்லை. இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கடம் பிடித்து அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எத்தனையோ தடவை பார்த்தீங்கன்னா கரத்தை உதறி விட்டே இருக்கோம்.
ஆண்டவரை காட்டி கொடுத்த அந்த சீசனை போல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பள்ளத்துக்கு நேரம் அழைத்து சென்று கொண்டு இருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரத்தை வந்து அவர் பிடிச்சிருக்காரு. ஆனால் அநேக நேரம் ஒன்று நம்ம எப்படி சொல்லலாம், நம்ம வந்து உதறி வீர சொல்லலாம், இல்லாட்டி அநேக நேரம் நான் பிடிச்சிக்கிறேன்னு நம்ம சொல்லணும். நம்ம பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கொஞ்ச நேரம் பிடிச்சிருப்போம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கை விட்டுரும். ஆனால் ஆண்டவர் நம்ம பிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் கரை சேர்த்து மகிழ்ந்துடுவார். முதல் 2 ஸ்டான்ஸா பாட போகிறோம். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மன புத்திரன் அல்ல. விசுவாசத்தை துவக்கினவர், இப்போ இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்த தேவன், அதே போல் கரை சேர்க்கும் வரையும் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தரும்படியாக அந்த ஜெப சிந்தையோடு அந்த பாடத்திலும் பாட போகிறோம். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. இன்னொரு பாடல் பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலையேற்று போனாலும், ஒரே நிமிஷம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும், அவர் கிருபை என்று மாறாது என்ற பாடலை பாடுவோம். கைகளை உற்சாகமாய் தட்டி நான் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை
ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், எந்த வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அருமையா நம்ம அந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய நாமங்களை சுதந்திரத்து கொண்டு நான் பாடுறோம். யெகோவா நிசி எந்தன், நாங்கள் உங்கள் ஜெயம் சொல்லல, எந்தன் யெகோவா நிசி எந்தன் ஜெயம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு அதை ருசிச்சு பாடுறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா? யெகோவா நிசியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல யெகோவா ராஃபாவாய் இருக்கிறார், எந்த சுகமானவர். ஹல்லேலூயா. நம்ம அருமையான இசைக்கையா முத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த நாள் இரவில் அத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்மா பெரிய பாஸ்டர்மா சொல்லும்போது அந்த ஆக்சிஜன் அந்த டியூப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வாய் வழியாக அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நான் கொரோனா டயத்தில் இருக்கும்போது கூட எனக்கு உதவி செய்த ஒரு நர்ஸ்ட்டை பேசும்போது அவங்க சொன்னாங்க, அந்த ரூம் கொண்டு போயிட்டாங்களா, வர்றதுக்கு கஷ்டமாச்சேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் அங்கே போய் போனால் கூட ஆண்டவர் பிள்ளை பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு வெளியே வர்றது ஆண்டவருடைய வேணும். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா எந்த சுகமான. இந்த 2-3 அடி மறுபடியும் பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்களே பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் அவர் தயவு என்றும் மாறாது. ஹல்லேலூயா.
என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. 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 அல்லேலூயா. நான் இன்னொரு பாடல் பாட போகிறேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை, புது பாடல் வந்து 2 வருஷம் ஆச்சு. நம்ம இப்போ தான் பாட போகிறோம். அல்லேலூயா. எல்லா பாடலும் நம்மளுக்கு புது பாடல், நிறைய பாடல் இருக்கு. இந்த பாடல் நீங்கள் கற்றுக்க போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கோம். ஏன்னா அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நாம் யார் எழுந்து நிற்கலாமா? நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர், என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. இந்த பாடல், இந்த அடியை மறுபடியும் பாட போகிறோம். இந்த பாடலை மறுபடியும் பாடி நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி.
ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. இந்த சான்ஸ் அப்படியே சொல்லுது, சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். அது பாடல் வரி நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. ஆனால் நம்முடைய சரீரம் சீயோன் பர்வதம் போல ஆலயத்தில் அசையாமல் நிற்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை சீயோன் பர்வதை போல பார்த்தீங்கன்னா அசையாமல் இருக்கணும். நம்முடைய சரீரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆவிக்குரிய இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சன்னிதானத்தில் நீங்கள் தாவீதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ராஜா. ஆனால் அவருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ் ஆடிட்டே வர்றார். ஹல்லேலூயா. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தா கூட டாக்டர் சொல்லுவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்கம்மா, கொஞ்சம் ரொம்ப உடம்பை வந்து இறுகிக்காதீங்க, டைட் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸாக விடுங்க, அப்போ தான் வந்து பிபி செக் பண்ண முடியும், சுகர் செக் பண்ண முடியும். அப்போ டாக்டர்கிட்ட போய் உட்காரும் போதே நம்முடைய உடம்புக்கு தளர்த்தணும், அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் நம்ம ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு நம்ம வந்து நம்முடைய சரீரத்தை ரிலாக்ஸ் பண்ணாதபடியாக, நம்ம நினைவுகளை ரிலாக்ஸ் பண்ணாதபடியாக, நம்முடைய எண்ணங்களை ரிலாக்ஸ் பண்ணாதபடியாக, நம்ம என்னுடைய வாழ்க்கை நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் எனக்கு தெரியும்னு இருந்தோன்னா ஆண்டவர் அங்கே உதவி செய்ய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துருக்கோம், இதை ரிலாக்ஸாக விடுங்க. சும்மா ரொம்பலாம் டான்ஸ் ஒரு இப்படி ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் ஆண்டவரே நான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். ஆனால் ஆண்டவரே நான் உம்மை நம்புவதாலே ஆலயத்தில் நான் எந்த ஒரு எதிர்காலத்தை குறித்தோ, என்னுடைய கவலைகள் குறித்தோ, பிரச்சனைகள் குறித்தோ நான் வந்து நான் கவலையப்பட மாட்டேன். நான் அருமையான பாடல், நான் குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு ஏன்னா ஆண்டவர் நான் உண்மை நம்புகிறேன். ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன். ரிலாக்ஸாக சிரிச்ச முகத்தோடு ஆண்டவரை சமூகத்தில் வந்திருக்கோம், ஆண்டவரை ஆராதிக்கப்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சாதாரண இந்த உலகத்திலே ஒரு தலைவரை பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஜீவன் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுத்தவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா லேட் செய்யலாம், ஆனால் ஆண்டவர் ஆராதனைக்கு முன்பாகவே நமக்காக காத்திருக்கிற ஆண்டவர். அப்போ ஏற்பட்ட மகா பெரிய ஆண்டவர் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன், ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. விசுவாசத்தோடு பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன்,
சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. அதோடு சொல்லாமா? ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை என்றார். உம்மை நம்புவேன் நான், உம்மை வாய்களை சொல்லுவோமா? உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன். எல்லா பாடலையும் பாடுறோம். உம்மை நம்புவேன் நான், உம்மை. சிறு பிள்ளைகள் சவுண்ட் கேட்கிற வரைக்கும் பாடிட்டே இருக்க போறோம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமாண்டவரே, வாயில இருவாய் தந்து ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? அப்பா, உண்மையே நம்பியிருப்பேன் ராஜா. ஆண்டவரே, பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நான் அழைக்கிறவரே அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. அந்த நாட்டில் தகப்பனே உயரிய அப்பா பட்டம் கொடுக்க செல்லும் பொழுது எப்படி ஒரு மனிதன் தகப்பனே மகிழ்ச்சியை பூரிப்படைகிறானோ அதை காட்டிலும் அதிகமாய் அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஆண்டவரே. ஏனென்றால் தகப்பனே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே இப்படி அன்பை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே ஜீவன் தந்த ரட்சகரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எந்த ஒரு இடத்துல நாங்கள் குற்றப்பட்டு போகாதபடியாக, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடியாக இப்படி கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக அப்பா நன்றி சொல்லி எல்லாரும், எல்லா சிறு குழந்தைகள் தொடங்கி சிறு பிள்ளைகள் தொடங்கி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோமா? வாய்களை விரிவாய் திறந்து அப்பா உமக்கு நன்றி சொல்லுவோமா? சர்வ வல்லவரே உமக்கு நன்றி சொல்லுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேளையில் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன ஆண்டவர். ஒரு இளைப்பாறுதல் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? வாய்களை விரிவாய் தந்து ஆண்டவரே உடைய இரக்கங்களுக்காக, உடைய தயவிற்காக, உடைய கிருபைகளுக்காக உங்க நன்றி சொல்லுவோமா? அப்பா உண்மையே தகப்பனே நம்புவேன் ராஜா. உடைய அன்பையே அப்பா நம்புவேன் ராஜா. அப்பா முடிவு பரியந்த ஆண்டவரே கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும் ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருப்பேன் சொல்லுவோமா? அப்பா மக்க நன்றி, அப்பா மக்க நன்றி, நன்றி நன்றி. வாயில் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. வாயில் அளவில் அல்ல, உதட்ட அளவில் அல்ல, உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை இந்த 4 மாதமும் அற்புதமாக அதிசயமாக நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர் யெகோவா அதிசயாயிருந்து நம்முடைய காரியங்களுக்கு ஜெயம் கொடுத்து யெகோவா ராஃபாவாயிருந்து நம்முடைய சரீரங்களுக்கு நம்முடைய ஆத்மாக்களுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நீர் என்னோடு இருப்பதற்காக, எங்களோடு இருப்பதற்காக அப்பா உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் போகிற இடமெல்லாம் அப்பா அப்படி சமூகம் எங்களுக்கு முன்பாக இம்மட்டும் சென்று எல்லா கோணலான வழிகளை நீ செவையாக்கி தந்திரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாய்கள் விரிவாய்த்து சத்தமாக அப்பா உமக்கு நன்றி. சில நிமிடங்கள் ஆண்டவரை நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் பாடல் பாடி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே.
நீர் எனக்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 நன்றி. அப்பா நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம். அப்பா துயர் நோக்கும் அப்பா மருத்துவர் நீராஜன், என் துதிக்கு ஆண்டவரே பாத்திரர் நீராஜன். அப்பா நாங்கள் நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜன். அப்பா உங்களுடைய சமூகத்திலே பாடி மகிழ்ந்து கொண்டாடி ஆண்டவரே உங்களுக்கு ஆராதனை செய்ய எங்களோட கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம். ஆண்டவரே உள்ள ஆழத்திலிருந்து அப்பா அவங்க நன்றி சொல்லுவோமா. அம்மையான பாடத்தில் நன்றி 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 சொல்வது போல ஆண்டவரே இக்கட்டில் ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருந்து அப்பா இருளிலே எங்களுக்கு வெளிச்சமாக இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே. நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம் ராஜா, நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா மக நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. உள்ளதனாதந்து நன்றி சொல்லுவோமா. நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலகால் பாடிக்கிட்டு நம்ம உலகால் பாடிடுவோம். ஹல்லேலூயா உலகால் பாடிக்கிட்டு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாது என்னை நன்றாய் அறிந்து தேடி
வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க எங்களை ஆண்டவரே ஆலயத்திற்கு கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் ஆண்டவரே எங்களை விட்டு போனாலும், ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவரே நம்பி ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போனாலும், ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்களோடு கூட ஒருவராக, எங்களுக்கு துணையாளராக, எங்களுக்கு நன்மை செய்பவராக, எங்களை ஆசீர்வதிப்பவராக, எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பவராக நீர் இருக்கிற தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே அளவில்லாமல் இறங்குவதாகப்பா. உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, பக்தியிலே பரிசுத்தத்திலே ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்திலே ஆண்டவரே நாங்கள் பெருக உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மீதியான ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க. செய்தியின் வேலையை ஆசீர்வதிங்க, காணிக்கையின் வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு இந்த நாளில் ஆண்டவரே பேசுங்கப்பா. பரத்தில் இருந்து உடைய வார்த்தையை நீங்கள் தாங்க, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கண்டு சாட்சியாய் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கேட்கிறோம் எங்கள் ஜீவனின் உள்ள அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். நாம் யார் எழுந்து இருக்கலாம். சங்கீதம் 21 சங்கீதத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். கார்த்திக் பிரதர் முன்பாக வந்து வாசிக்க மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 21 சங்கீதம். சங்கீதம் 21. சங்கீதம் 21 வசனம் 1 முதல் 13 வரை. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மை மகத்துவமே அவருக்கு அருள் நீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளை ஆக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினை எத்தனை பண்ணினார்கள். ஒன்று மயக்கமாறு போயிற்று.
பாடி துத்து பண்ணுவோம். ஆமேன். நாம் யார் அமர்ந்து கொள்ளலாம்? முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 24 வரை. குப்புசாமி அண்ணன் முன்பாக வந்து வாசிப்பார்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வரை. பக்கம் 309. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதன் வந்து அபியசீரன் யோவாசின் ஊராகிய உப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தினால் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானன் கைக்கு தப்புவதற்காக ஆலைக்கு செம்ம அவனுக்கு போரெடுத்தான். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களால் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேல் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியோன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் நீர்தான், தேவரைத்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கல்லின் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்க அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனிடத்தில் நான் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில் அப்பங்களை எடுத்து இந்த கற்பாறைகள் மேல் வைத்து ஆணத்தை ஊற்றி என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனால் நான் தமது கையில் இருக்க கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில் அப்பனை தொட்டார். அப்பொழுது அக்னி கற்பாரிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பு அப்பங்களை பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தர் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமாக கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உமக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா சாலம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊரானைய ஒப்ராவில் இருக்கிறது என்பதை ஆமென். ஸ்தோத்திரம். பார்க்குது. நாம் யாரும் எழுந்திருக்கலாம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்ற காணிக்கை செலுத்தலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை நாம் சௌராஷ்டிர மொழியிலே பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். Kopim sondosu moga Yesu derasi. Kopim sondosu moga Yesu derasi. Studikero studikelle ravumi. Studikelle ravumi. Alleluia. ఆనందము హల్లెలూయా ఆనందము హల్లెలూయా ఆనందము హల్లెలూయా ఆనందము స్తుతికెళ్ళు రవుమి స్తుతికెళ్ళు రవుమి ಉನ್ನತ ದೇವುಗೆ ಹಾಲುಗೆ ನೀಡಂ ಕೊಪ್ಪಿಂ ವಸಿರವು ಉನ್ನತ ದೇವುಗೆ ಹಾಲುಗೆ ನೀಡಂ
प्रसन्नं मोगकोपीं शतकेरै सर्वशक्ति देवुगे प्रसन्नं मोगकोपीं शतकेरै हल्लेलूया आनंदमो हल्लेलूया आनंदमो हल्लेलूया आनंदमो हल्लेलूया आनंदमो स्तुतिकेरु स्तुतिकेरु स्तुतिकेल्लेल्लवुमी स्तुतिकेरु स्तुतिकेरु स्तुतिकेल्लेल्लवुमी देवुगरेक्कमु भद्रगंधवुमी देमोगं शीलनु देवुगरेक्कमु भद्रगंधवुमी देवमोगं शीलनु देवुगे वत्तान मुन्नुम रायि दाक्तिगल जेरयि देवुगे वत्तान मुन्नुम रायि दाक्तिगल जेरयि हल्लेलूया आनंदमो हल्लेलूया आनंदमो हल्लेलूया आनंदमो हल्लेलूया आनंदमो स्तुतिकेरु स्तुतिकेरु स्तुतिकेल्लेल्लवुमी स्तुतिकेरु स्तुतिकेरु स्तुतिकेल्लेल्लवुमी स्तुतिकेरु स्तुतिकेरु स्तुतिकेल्लेल्लवुमी स्तुतिकेरु स्तुतिकेरु स्तुतिकेल्लेल्लवुमी கண்களை மூடி காணிக்கை ஜெபக்காக ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் 2026 வருடத்தின் 4ஆம் மாதத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமை பிரவேசித்துக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ இன்றைய நாளிலும் அனைத்து குடும்பத்தையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக வருகிறோம் ஆண்டவரே. தேவரீர் இரட்டிப்பான நன்மையை தருவே, அது இன்றைக்கே தருவே என்று சொன்ன வார்த்தையின்படி வந்திருக்கும் ஒவ்வொரு கரங்களையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் கரங்களில் நீ ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீ இன்றைக்கே தருமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் இப்போ கொடுக்க இப்போ உங்கள் மன்னவை கேட்க ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரே, உங்களுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணமாய் திருப்தி அடைவார்கள் ஆண்டவரே. அப்பா உமது பேரின்பா நதியினால் தாகத்தை தீர்க்கின்றே ஆண்டவரே. அப்பா உம்மிடத்தில் ஜீவ நீரூட்டும் உண்டு ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. நம் 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். சௌராஷ்டிரா வேதாகமம் யோசுவா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 வரைக்கும். யோசுவா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 15 வரைக்கும். சரவணன் புதர் வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாகம் யோசுவா 14 அதிகாரம் శుభవసనం లిలి పందరంగు కాళికు దియ దామున్ ఉండది యూదా గోత్రం లి దొడతన కిల్ కాలం హోదే యోసువా జలు అవియాస్ కేనేగా మిని ఎప్పునేగా బెడ కాళేబు తెగజలు దేవుగా మెనిక్ మోసే జల్ కాదేసు బన్నియ మెనరి థాము రాదా తెగగుచ్చిగిన్ మొరగుచ్చి సంగే వత్తాన్ కాయ మెణి తెగ కళాయి మొగ 40 वर्ष भगवान के सौगन मोसे मोजल कादेश बन्ने गाम री एल्ले देश चूप शास्त्र धड्डियस मी एल्ले देशक सीधी अभी निजम समाचार काय मिणी तुमका सांगेस होयदी मोर सोंद अबे दुसरा बहीण अमरो मेनगान के धकसते धाण समाचार सांगियास होयदी मी मोर देव भगवान नमके होय हसे तनगन चत्ते केलीजेस ते हाली मो मोसे संतोष किन मोजलो तू तर देव भगवान नमके होय तनगन चत्ते केली हाल तू भगुल देवे पूरा धामन तुगिन तुर पिल्लन बातमी केल्लन मेणी सोत्तु केरी सांगियास येला भगवान संगे धाणु मोसे मोजಲು ಸೊತ್ತು ಕೆರಿ 45 ವರ್ಷ ಹೊಜಿರಿಯ ಥೊಬ್ಬ ಇಸ್ರೇಲ್ಗನ್ ವಳು ರಾಣು ಪ್ರಯಾಣ ಕಿರಿಯ ಅವೈತ ಹೋಯಾಸ್ ಎಲ್ಲ ದಿನ ರಂಗು ಭಗವಾನ್ ಮೊಗ ಜೀವ ಸಂದ ಥೌರಿಯಾಸ್ ಅತ್ತ ಮೊಗ 45 ವರ್ಷ ಹೊಜಿರಿಯ ಮೋಸೆ ಮೊಗ ಯುದ್ಧಮು ದಡ್ಡಿಯ ವೇಳು మీ కోణ బలంగన్ ಹೊದಸಿ ತಿಲೇ ಸತ್ತಮಿಲಿ మీ యుద్ధం ಕೆರಸ್ತಕ್ ದೇವ್ ತೆಟ್ ಎಟ್ ಜೀಲಿ ಅವಸ್ಥ ಬಲಂ ಸೆ ते हालिंग भगवान तेल्ल दिन्नुम मोग वाक दियसन अत्तो इल्ल दोंगोर देशक मोग भात्यांगन थवो कागा मेणदी येणाकेन मेणदिय राक्षसनक देट से
तेणु सुट्टू राहुल सेते महापाटनम भद्रंगन जीवरास मिनी तुमका कलाई भगवान मोह सुंदरहान तेंग वाकदान मी रक्षण हनी दौड़न मुसई मिनी मेस ये सुबह यपुन के बेड़ा काले बुआ आशीर्वाद करी एब्रिन का गांव को भातियंग दियस इल्ल दिन्नु लेंगु एब्रिन पटनम कैनसी मेनिक यपुन के बेड़ा काले संतति के भातियंगन से कागमेनदी तेना इस्राएल का देव भगवान नमके सोयस जनगन चलता के लिए एब्रिन मेनदी इल्ल पटनम ना उंड कालम किरियत अर्बा मेनी होदेस अर्बा मेनदी एनाकिया मेनिक गहनम पोंदेस तनगन होदेस तेना युद्धम केरी इल्ल देश भात्यम केल्ली होदेस देख फलचो तग तेल्ले देश मेनग्यान युद्धम नहीं सतक समासानगन होते यास आमेन मिनी मनते आमेन சபையாருக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் வழக்கம் போல் வீட்டு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருமதி தேவி சரவணன் இல்லத்தில் நடைபெறும். வருகின்ற வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஹவுஸ் பிரேயர் செல் மீட்டிங் திருமதி தேவி சரவணன் இல்லத்தில் நடைபெறும். அவருடைய இல்லமானது டீச்சர்ஸ் காலனி அனுப்பானடையில் அமர்ந்துள்ளது. ஆகவே அதனை பங்கு பெறும்படியாய் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மே மாதம் 1ஆம் தேதி ஆகவே அந்த நாளில் வாக்குத்தத்தம் மற்றும் திருவிருந்து ஆராதனை சபையில் நடைபெறும். பொதுவாக நம்ம மே 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை மாலையில் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் மே 1ஆம் தேதி காலையில் சௌராஷ்டிர கூடுகை நடைபெறுகிறது. ஆகவே மாலை 6 மணி தான் இங்கே முடியும். ஆக அதுக்கப்புறம் இங்கே ஒழுங்கு பண்ணக்கூடிய கஷ்டம். ஆகவே இந்த மாதம் மாத்திரம் மே 1ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை வாக்குதாரனை காலை 6 மணிக்கு நடைபெறும். ஆக்சுவல் வர சர்வீஸ் போல தான் இருக்கும். ஸோ வர வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7:15 வரைக்கும் இங்கே வாக்குத்தத்தம் மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஏற்கனவே அறிவிக்கிறபடி நம்முடைய சௌராஷ்டிரா விசுவாசிகளுடைய கூட்டம் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் ஆரம்பமாகும். இந்த கூடுகையில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி நடக்கிற கூடுகையில் காலை உணவு தொடங்கி அங்கே கூடுகை ஆரம்பமாகிறது. ஆகவே நான் இப்படி யோசிச்சிருக்கிறேன், 6 மணிக்கு வர சௌராஷ்டிர விசுவாசிகளுக்கு மட்டும் சொல்கிறேன், அந்த கூட்டத்தில் வரவங்க சொல்கிறேன், 6 மணிக்கு நீங்கள் ஆராதனைக்கு வரும்போதே அந்த கூட்டத்துக்கு போகிற மாதிரி ஆயத்தமாக வாங்க. ஏன்னா நமக்கு இங்கேயே ஒரு 7:15 7:30 ஆயிரும். காலைல வாக்குத்தத்த ஆராதனை, அதுக்கப்புறம் கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. ஸோ அது முடிய நமக்கு 7:15 அதிகபட்சம் 7:30 நம்ம முடிச்சிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு போய் திரும்பி இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆகவே இங்கே ஆராதனை முடிஞ்சிட்டு நேராக அங்கே திருப்பரங்குன்றம் அங்கே உள்ளதான ஆலயத்தில் ஷாலம் சர்ச்சில் நம்ம பங்கு பெற போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இங்கே சர்ச்சு ஆராதனை முடிச்சுட்டு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் அங்கே காலை உணவு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும். ஆகவே வர்ற வெள்ளிக்கிழமை அந்த கூடுகைக்கு வர்றவங்க ஆராதனை முடிச்சுட்டு நேராக அந்த மீட்டிங் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ 2 சக்கரத்தில் வர்றவங்க அதில் வந்துடுங்க. ஒருவேளை 2 சக்கரம் இல்லை, வர்றது கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கான வாகனம் இங்கே ஒழுங்கு செய்யப்படும். எனக்கு 2 வீலர் கிடையாது பாஸ்டர், எனக்கு 2 வீலர் வர முடியாது, அதுக்கப்புறம் நான் போய் இங்கே மீனாட்சி பஸ் ஸ்டாப் இறங்கி அதுக்கப்புறம் அங்கே பெரியார் போயிட்டுலாம் வரலாமே கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்கான வாகனம் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். ஸோ 7:15 7:30 முடிஞ்சவொடனே நீங்கள் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்ட வாகனத்திலிருந்து நீங்கள் போகிறதுக்கும் சரி திரும்பி வருவதற்கும் சரி இந்த சபையானது பொறுப்பெடுத்து கொள்ளும். 4வதாய் கன்னியாகுமரி மீட்டிங்காக தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிறேங்க. மே 12 13 செவ்வாய் புதன் நம்முடைய ட்ராவல் எல்லாமே ஒழுங்கு செய்யப்பட்டது, எல்லாமே முடிந்தது. அதே போல் ரூம் ரெண்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ரூம் ரெண்ட் கொடுக்காதவங்க தங்கும் விடுதிக்கான கட்டணம் செலுத்தாதவங்க நீங்கள் அது பெரிய செலுத்தும்படி அன்போடு கேட்கிறேன். அதே போல் உணவுக்கான கட்டணம் அந்த 13ஆம் தேதி புதன்கிழமைக்கான கட்டணம் ரூபாய் 400 செலுத்தாதவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகபட்சம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நீங்கள் செலுத்தும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஜாஷுவா சொன்னது போல் இசைக்கு முத்து ஐயாவுக்காக நம்ம கடந்த வாரம் நம்ம ஜெபம் பண்ணோம்.
தேவன் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். அதே போல் என்னுடைய சகலை பிரதர் ஜான் பால் ராமலிங்கம் அவருடைய ஹார்ட் அட்டாக் அந்த பைபாஸ் சர்ஜரிக்காக ஜெபம் பண்ணோம். போன வாரம் திங்கட்கிழமை ஆப்ரேஷன் செஞ்சு நேற்று சாயங்காலம் ஐசியூ வார்டிலேருந்து ஜென்ரல் வார்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே தேவனுடைய கிருபை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நம்ம ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். சந்தோஷமாக ராமேன்னு சொல்லுவோமா? தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். வேதம் வாசிக்கிறோம், 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபித்தா தேவன் அங்கே இருக்கிறார். நம்ம சபையாய் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டார். ஆகவே நன்றி செலுத்தி நம்ம அதுக்காக நம்ம நிச்சயமாக ஜெபம் பண்ணுவோம். ஜாஷ்வா அவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டு தகப்பனே அருமை ஐயாவுக்காகவும் அதே போல் திண்டுக்கல்லில் தகப்பனே ஜான் பால் ராமலிங்கம் அப்பா அவர்களுக்காகவும் ஜெபித்தோம். சபையாய் ஆண்டவரே ஆலய ஆராதனையிலும் அப்பா தகப்பனே பெண்கள் கூடுகையிலும் அப்பா தனிப்பட்ட ஜெபங்களிலும் ஆண்டவரே தகப்பனே அப்பா தகப்பனே நாங்கள் ஜெபித்தோம் ராஜா. எங்கள் ஜெப தூபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு அருமையாக சகிமுத்து ஐயாவுக்கு தகப்பனே நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து கொண்டு இருப்பதாக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா கொடுக்குறதா அந்த ஆக்சிஜன் மற்ற தகப்பனே அப்போ எல்லாம் மாற்றி அப்பா தகப்பனே நார்மலாக வாய் வழியாக உணவுகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீர் பலப்படுத்தி இருப்பதற்காக துதிக்கிறோம் ராஜா. அதே போல் தகப்பனே ஜான் பால் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தகப்பனே அப்பா சுத்தராஜா நேர்த்தியாய் ஆண்டவரே அதை செய்து முடிக்கவும் ஆண்டவரே நார்மல் வாடகை திரும்ப வரவும் அப்பா நீ கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து அவருடைய சரீரங்களை தகப்பனே நம்முடைய கருத்தில் விட்டு உச்ச தலை முதல் உள்ள கால் வரையிலும் ஒவ்வொரு அவைகளையும் ஆண்டவரே நீ தொட்டு ரத்தத்தினாலே தகப்பனே கழுவி ஆண்டவர் இன்னும் ஒரு பரிபூர்ண சுகத்தை சீக்கிரமாய் டிஸ்சார்ஜ் ஆகி ஆண்டவரே வீடுகளில் திரும்பவும் நாங்கள் அன்றாட பணிகள் செய்யத்தக்கதாய் பலத்தை ஆண்டவரே நீர் தரும்படியாகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளும். ஒரே ஒரு சாட்சி சுபாஷினி சொந்த முன்பாய் வந்து சில நிமிடங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை இப்பொழுதும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 91ஆம் சங்கீதத்தில் 11வது வசனம் 12வது வசனம் யாராவது வாசிங்க. ஆமீன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து போனதுக்கப்புறம் திங்கட்கிழமை நாங்கள் ஏசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு 20 நாள் நாங்கள் ஒவ்வொரு டெக்னீஷியனையாக வச்சு பார்த்து பேசி கடைசியாக ஒரு முடிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை நாங்கள் பார்க்குறதுக்காக போனோம். ஆனால் அந்த நாளையில் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ போகாத, இன்றைக்கி போகாத அப்படின்னு சொல்லி நல்லா பேசுகிறாரு. ஆனால் சாத்தா என்ன சொல்கிறான், நீ போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் வார்த்தையை கேட்காம மனசில் நல்ல ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி எங்கள் 2 பேர் மனசுலையும் பேசுகிறாரு, இன்றைக்கி போக வேண்டாம். சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. என்னுடைய பிடிவாதத்தினால ரொம்ப வெயில் தாங்க முடியல அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி போனோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு ஒரு உண்மையுள்ள ஒரு பாசமுள்ள இரக்கமுள்ள ஆண்டவர் தெரியுமா. சொன்ன பேச்சு கேட்காம நாங்கள் போனாலுமே இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் எங்களை ஜீவனோட காத்து கொண்டார். நாங்கள் ஏசிலாம் பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் கிரேம்பரஞ்சி வழியாக நாங்கள் வண்டியில் வர்றோம். அந்த டேர்னிங்கில் எப்போதுமே ரொம்ப ஆபத்தான ஒரு பாதை. அது கிளம்புறப்போ திருப்பூன்ற வரதுக்காக டேர்னிங் பண்ணுறப்ப கை காமிக்கிறேன். ஒரு வேன் வேகமாக நாங்கள் ரைட் சைடில் திரும்பவும் லெஃப்ட் சைடில் திரும்பினாங்க. அந்த வேன் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்தான். நான் கை காமிச்சேன், அசைச்சி காமிச்சேன், நிப்பாட்டவே இல்லை. முன்னாடி சடன் பிரேக் போட்ட ஒரு ஆட்டோ, நாங்கள் சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டினோம். ஆனால் பின்னாடி அந்த வேன் சடன் பிரேக் போடாமல் எங்கள் வண்டியில் ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தத்தோடு மோதினது. பின்னாடி வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு, நொறுங்கிருச்சு. ஆனால் எப்போதுமே எங்கள் 2 பேருக்குமே கால் ஆக்சிடென்ட் ஆன கால். அவருக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரால் அந்த வலது கால் ஊண்ட முடியாது. எப்போதுமே என்ன ஆகும்னா, அவர் வலது கால் ஊண்டோன்னா ரைட் சைடில் விழுந்துருவோம். நாங்கள் 2 தடவை அந்த மாதிரி விழுந்திருக்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் ஏசப்பா அப்படின்னு கத்துன உடனேயுமே அவர் எப்படி சடன் பிரேக் போட்டார், யார் போட வச்சாங்கன்னு தெரியல. தூதர்கள் அந்த காலை அவர் ஊண்டி அந்த வண்டி நிப்பாட்டிட்டார். ஆனால் எங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவர் ஜீவனோட காத்து கொண்டார். வண்டி அவ்வளோ எல்லாருமே கூட்டிட்டாங்க.
அப்படி நொறுங்கி கீழே வந்து செதறிடுச்சு, வண்டியில் உள்ள பின்னாடி பாகம் எல்லாம் நொறுங்கிருச்சு. ஆனால் ஆண்டவர் ஒருவித சேதமும் இல்லாமல் நாங்கள் ரைட் சைடு விழுந்திருந்தோம்னா, அவர் கால் ஊண்ட முடியாது விழுந்திருந்தோம்னா, அன்றைக்கி வந்து நீக்கா போடல. எனக்கு டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் கால் ஊண்ட முடியாது, நீக்கா போட்டு போங்க. அன்றைக்கி நீக்கா நான் போடலை. நான் டபுள் சைடில் உட்காந்துருக்கிறேன். பின்னாடி மோதிர சவுண்டில் வந்துட்டு எனக்கே ஒரு செகண்டில் வந்து அந்த படபடப்பு இன்னமும் எனக்கு அது நினச்சா போகலை. ஆண்டவர் ஜீவனோட காத்துக்கொண்டார், ஒருவித சேதமும் இல்லை. அதே மாதிரி இந்த வலது கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து இந்த ஷோல்டர் பெயின் வந்து என்னால் தாங்க முடியாது, கை தூக்க முடியாது, கை தட்டி பாட்டு பாட முடியாது. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஃபிசியோதெரபிலாம் போனேன். டாக்டர் கடைசி எனக்கு பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு எலும்பு டாக்டர் சொன்னார், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பார்த்து டாக்டர் சொன்னார், இப்படியே நீங்கள் ரொம்ப கை தூக்க முடியாமல் இருக்கிறீங்க, இப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டில் வந்துட்டு ஆண்டவர் நான் என்ன வந்து தப்பு பண்ணேன், ஏதோ ஒரு பாவம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசு கசந்து நான் ஜெபிக்கிறப்போ வந்து ஆண்டவர் உணர்த்தினார், உன் வாயில் கெட்ட வார்த்தைகள் வந்து வருது, நீ என்னதான் கோவப்பட்டாலுமே அந்த கெட்ட வார்த்தைகளை நிறுத்தின அப்படின்னா உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பான்னு ஆண்டவர் பேசினார். அது மனம் கசந்து இனிமேல் என் வாயில் அந்த வார்த்தைகள் வரக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர்டே சொல்லியிருக்கிறேன். என் வாயில் வார்த்தைகள் வருது, என்னை கோப்படுத்தி வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் மனம் கசந்து அழுதேன். ஆண்டவர் படிப்போன்ற விடுதலை கொடுத்தாரு. இந்த கை வந்து எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமலே எனக்கு வந்து நல்லா தூக்க முடியுது, பின்னாடி போகாது. லெஃப்ட்டில் வந்து நான் வண்டியில் ஓட்டுறப்போ இது கை காமிக்க முடியாது, இப்போ நல்ல கை காமிக்க முடியுது. ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுது நம்ம மன்னிப்பு கேட்குறப்ப ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சொன்னபடி கேட்காம நம்ம போனாலுமே நம்ம காப்பாற்றுற ஆண்டவர், பாசமுள்ள ஆண்டவர் வந்து எங்களை ஜீவனோட காத்துக்கொண்டார். ஆமீன். சபையில் ஏற்கனவே 4வது வாரம் ஆண்கள் ஐக்கிய ஆராதனை. பொதுவாகவே 4வது வாரம் ஜாஷ்வா தான் பேசுவார், அது உமன்ஸ் ஃபெலோஷிப்பாக அவர் தான் பேசுவார், மென்ஸ் ஃபெலோஷிப்பாக அவர் தான் பேசுவார், சில்ட்ரன்ஸ் ஆராதனையாக அதுவும் அவர் தான் பேசுவார். அதனால நான் தான் வம்படியே கேட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு வேணும்னு சொல்லி. மென்ஸ் ஃபெலோஷிப் ஆண்கள் ஐக்கியம், இது வந்து பெரும்பாலும் பாரம்பரிய சபைகளில் காணப்பட முடியும். சிஎஸ்சி சபையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறமே இருக்கும். பெண்கள் ஐக்கிய கூட்டம் தனியாக நடக்கும், ஆண்கள் ஐக்கிய கூட்டம் தனியாக நடக்கும், சில்ட்ரன்ஸ் தனியாக நடக்கும். இந்த பாரம்பரிய சபையில் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு வாரத்தில் ஒரு முறையாவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுறது நீங்கள் எல்லாமே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அழகாய் சிருஷ்டித்தார். வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் அழகாய் உருவாக்கினார். கடைசியாக யாரை முதலாவது உருவாக்கினார்? ஆதாமை தான் உருவாக்கினார். ஆகவே நாங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டுக்கு தெரியும் இவங்க தான் பண்ண முடியும் என்று சொல்லி. ஸோ ஆதாமை தேவன் உருவாக்கினார், மனுஷனை உருவாக்கினார், ஆணை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஆண்கள் எப்படி விதமான காரியங்கள் காணப்பட வேண்டும் சொல்லி சீக்கிரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே ஆண்கள் பலவான்களாக இருப்பாங்க. பொதுவாகவே ஆண்கள் பலவான்களாக தான் இருப்பாங்க, ஏதோ தங்களால் இயன்ற அளவு பலவான்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அதிகமான பலவான்கள் யார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போமானால் யாராக இருப்பாங்க? ஆண்கள் தான். இன்றைக்கி பெண்கள் ஆராதனை கிடையாதுமா, இன்றைக்கி ஆண்கள் ஆராதனை. யார் அதிகமான பலமாய் உள்ளதான ஆண்கள் இருப்பாங்க? ஆண்களே சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் எங்களை போட்டு கொன்றீங்க? ஆண்கள் ஐக்கியம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். யார் இந்த உலகத்தில் அதிகமாக பலவானாக இருப்பாங்க? ஆண்கள் தான் பலவான்களாக இருப்பார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் தேர்ந்தெடுக்கிற ஆண்கள், இராணுவத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க தான் இருக்கிற பலவான் ஆண்கள் எடுப்பாங்க. சொத்தை மொத்தம் என்ன செய்ய முடியாது, அங்கே எடுக்கவே முடியாது. நிறைய அதுக்கான ட்ரைனிங் இருக்கும், நிறைய பயிற்சிகள் இருக்கும். அப்போ அவங்களை அந்த பலவான்களாய் அவங்க மாற்றுவாங்க. எதிரி நாட்டோடு கூட போர் செய்ய வேண்டுமானால் அதற்கேற்றதான பலன் என்னது அதில் காணப்பட வேண்டும். ஆகவே அவங்களுடைய சரீரத்தில் மாத்திரமல்ல மனதளவிலும் பலப்படுத்துவாங்க. ஒரு எதிர்நாட்டில் போய் அங்கே போய் சிக்கிட்டாங்கன்னா அங்கேயும் அவன் தைரியமாக இருக்கணும், அதையும் என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு ஆண்கள் அதிகமாக பலமாக இருக்கிறது எங்கே? இராணுவத்தில். இப்போ நிறைய வந்துருச்சு.
எல்லாருக்குமே தெரியும். கருப்பு பணம் வந்து வெள்ளப்பணம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே என்ன செய்வாங்க, அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானவர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ அதையும் தாண்டி போயிட்டாங்க. அந்த இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே மாறிட்டாங்க. எல்லாமே எங்கே போயிட்டுருக்காங்க, ஜிம் போயிட்டுருக்காங்க. அங்கே போய் தான் எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்லி அப்படியே என்னமோ 6 கட்டு 7 கட்டு 8ன்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. எனக்கு தெரியலை எனக்கு அது. அந்த உடம்பெல்லாமே பலப்படுத்தணும் என்று சொல்லி. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் அதுக்கப்புறமா பார்த்தாங்க பெண்கள், நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல, நாங்களும் ஜிம்முக்கு போவோம், எங்கள் பாடியை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் அது உதவியாக இருக்கும், வீட்டில் அது உதவியாக இருக்கும். பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம், மீகாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 3:8. சரி, இந்த வசனம் எல்லாருமே எடுத்துருக்கீங்களா பைபிளில்? பக்கத்துலமா பக்கம் 1077. 1077 பக்கம் எடுத்துக்கிறேங்க. மீகா 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில். சரியா? கையில் வச்சுருக்கீங்களா? பைபிள் வச்சுருக்கீங்களா? ஒரு கையில் உங்கள் பைபிள் இருக்கட்டும், உங்களுடைய இடது கையில் உங்கள் பைபிள் வச்சுக்கிறேங்க. சரியா? உங்களுடைய வலது கரம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் தலை மேலே வச்சுட்டு இந்த வசனத்தில் கீழ்ப்பகுதியை நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். ஓகே? இங்கே நிறைய பேர் வலது கையில் கொண்டு வரலையோ? ஓகே, நான் சொல்கிற திருப்பி சொல்லுங்கள். சரியா? கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்மி மாத்திரம் அல்ல, கருப்பு புடை மாத்திரம் அல்ல, ஜிம் பாய்ஸ் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய மாற்றி சொல்கிறது அவரே, அவர் அருளிய ஆவியினாலே. என்ன ஆவி? பலத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியினாலே, அந்த பலத்தினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை நினைச்சிருக்கிறார், அதை நிரப்பி இருக்கிறார். அப்ப நீங்க எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பாக பலவான்களாய் இருக்கிறோம். சீக்கிரமா குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். யோசுவா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம், யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 9. அவசியமா அப்படியே வாசிங்க. நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் வைத்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயிடம் சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். ஓகே, இங்கே வாசிக்கிற வார்த்தை, கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயிடம் சொல்லி இப்போது 45 வருடங்கள் ஆகிவிட்டன. இதோ இன்று நான் எத்தனை வயதா? 85 வயது உள்ள காலேப் என்னும் பலவான். முதல் குறிப்பு காலேப் என்னும் பலவான். இந்த காலேப் என்னும் பலவானுடைய வயது எத்தனை இங்கே வாசிக்கிறோம்? 85 வயது என்று சொல்லி வாசிக்கிறோம். பொதுவாகவே ஒரு பழமொழி உண்டு, என்ன தெரியுமா? 60 வரைக்கும் ஆட்டம், 60 வரைக்கும் ஆட்டம், 70 ஓட்டம். அப்படி ஒரு பழமொழி உண்டு. 60 வரைக்கும் ஆட்டம், 70 என்னது ஓட்டம், முடிஞ்சிச்சு. ஆனால் மோசே சொல்லுகிறார் சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில், என் ஆயுசு நாட்கள் 70 வருஷமாக இருந்தாலும் பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அது என்னது? வருத்தமும் சஞ்சலமுமே. இங்கே வாசிக்கிறது மோசே சொல்றாரு 70 வருஷம்தான், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருந்தாலும் பல நேரங்கள் வருத்தமும் அது சஞ்சலம் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது
காலேப்புக்கு 85 வயது உள்ளவன். அவன் சொல்கிறான், நான் இன்னைக்கும் பலவான் தான். 40 வயதில் மோசே எனக்கு சொல்லும்போது இருந்த அதே பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. சமீபத்தில் நடைபெற்றதான அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, தெரியும், நம்ம தெரிஞ்சிருக்கும். அதில் எம்ஜிஆருடைய காலத்திலேயே அமைச்சராக இருந்தவர் நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அவருடைய காலத்திலே அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சர் ஹண்டே என்று சொல்லி 90+ அவருக்கு 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 97 98 நினைக்கிறேன். 99 வயசு. 99 வயதோடு தான் ஹண்டே அங்கேருந்து ஓட்டு போட சார் காமிக்கிறார். யோசிச்சு பாருங்க, 99 வயதுலையும் எங்கே வர்றாரு? ஓட்டு போடுறதுக்கு வாக்குச்சுவடி வந்து ஓட்டு போட்டு போகிறார். அதே போல் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர், அவனுடைய ஒரு வயதான அம்மா 107 வயது. எத்தனை வயதான்? 107 வயதும் அதையும் செய்தியில் பார்த்தோம். அவங்களும் ஓட்டு போட்டாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் 99 வயசு வந்து ஓட்டு போடுறாங்க, 107 வயசு என்ன செய்கிறாங்க? ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த பலம் எங்கே வருது? ஒரு வைராக்கியம் வந்து வர்றாங்க. அப்போ உலகத்தால் அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்து பலப்படுத்தும் போது ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிற கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே வாசிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா 14, 12 வாசிங்கம்மா. யோசுவா 14, 12. அங்கே வாசிக்கிற வார்த்தை, அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இங்கே கானான் எல்லாமே பகிர்ந்து கொடுக்கப்படுது. 12 கோத்திரங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது. யார் யாருக்கு என்னென்ன பகுதி பகிர்ந்து கொடுக்கப்படுது. இப்போ இந்த காலேப்புக்கு ஒரு பகுதி வருது. அந்த பகுதி வந்து ரொம்ப கடுமையான ஒரு பகுதி. அங்கே வாசிக்கிற வார்த்தை, அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணம் உண்டு என்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்ட. அவ்வளவு பலசாலிகள், அரணான பட்டணங்கள். உள்ள ஊருக்குள்ள ஒருவனும் உள்ள என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. அவ்வளவு அரணான பட்டணம் அந்த ஏனாக்கியர்கள். ஆனால் காலேப் சொல்றான், நான் அன்னைக்கு எப்படி கானானை வேவு பார்க்க போகும்போது 40 வயது தைரியமா உள்ள போயிட்டு வந்தேனோ, அதே போல இப்ப எனக்கு எத்தனை வயது? 85 வயது. இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு கானானை போய் வேவு பார்த்தது போல இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் ஏனாக்கியரையும் அந்த அரணான பட்டணம் என்னது அடிச்சு உடைச்சு நானும் செய்வேன், அதை பிடித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவனுக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். 85 வயதானாலும் நான் யாரு? பலவான் தான். சொல்றதுக்கு நல்லது பாஸ்டர், கேட்க ரொம்ப நல்லாவே இருக்குது பாஸ்டர். ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமாக பாஸ்டர் யோசிச்சு பாருங்கள். எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ இருக்கிற உடம்பு பார்த்தா எல்லாமே நொஞ்சா போய் அப்படி இருக்குது. ஆனால் இங்கே காலேப் சொல்கிறேன், 85 வயது ஆனாலும் இப்போவும் எனக்கு அந்த பட்டணத்தை பிடிக்க என்னால் முடியும் சொல்லி. இந்த சயின்டிஸ்ட் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானிகளுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் பலம், 25 வயது வரைக்கும் அவனை பலப்படுத்த முடியும். 25 வருஷம் வரைக்கும் தன் சரீரத்தை செய்யலாம், அவன் பலப்படுத்தலாம், நல்லா சாப்பிடலாம். 25 வருஷம் வரைக்கும் அவனுடைய பலத்துக்குரிய எல்லா காரியம் செய்யலாம், அது பலன் அடையும். அவன் ஜிம்முக்கு போனாலும் சரி, அவன் போக விட்டாலும் சரி, அவனுடைய 25 வயசு வரைக்கும் அவன் என்ன பலன் வருகிறதோ அதுக்குள்ள அது அடைஞ்சிடணும். அவ்வளோதான். 25க்கு மேலே நீ ஜிம்முக்கு போ, என்ன வேணா போ, அது ஏறவே ஏறாது. 25 முதல் பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும், 25 to 50 வரைக்கும், இந்த மிச்சம் 25 வருஷம் வரைக்கும் தான் பெற்றுக்கொண்ட அந்த பலத்தை தாக்கு பிடிக்கிற நாட்கள் தான் என்னது? இந்த 50 வருஷம் வரைக்கும். அப்போ 25 வருஷம் வரைக்கும் பலன் இருக்கும், மிச்சம் வரைக்கும் என்னது? அதை அப்படியே தக்க வைக்கிறது அது முயற்சி. 50 வயசுக்கு மேலே அது குறைய ஆரம்பிச்சிடும். 25 வயசு வரைக்கும் பலம் இருக்கும், உருவாக்கலாம், என்னன்னா சாப்பிட்டு பலம் ஆக்கலாம்.
ஆனால் 50 வயசு வரைக்கும் அது இருக்கிறத தக்க வைக்கும். 50க்கு மேலே சுருதி இறங்க ஆரம்பிச்சிடும். சுருதி இறங்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம சொல்லலை, சயின்டிஃபிக் விஞ்ஞான பிரகாரமாய் ஒரு மனுஷனுடைய பலம் இதான் என்னது ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே காலேப் சொல்கிறான், எனக்கு 85 வயசு ஆச்சு, ஆனால் இன்னைக்கும் அப்போ இருந்த பலன், எப்போ கானானை போய் சுற்றி பார்க்க போனேன் பார்த்தீங்களா, அந்த பலன் இப்போவும் இருக்கு. அப்போ அடியானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதே பலன் இருக்கணும். அல்லேலூயா. உபாகம் 33:25 பார்த்தீங்கன்னா, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். உபாகம் 33:25 பார்த்தீங்கன்னா, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். அதே போல உபாகம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, வாசிங்க உபாகம். அங்கே வாச 17ஆம் வசனம் 7ஆம் வசனம் போதும். இங்கே வாசிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, மோசே கொடுமுடி என்னும் அந்த மலை மீது ஏறுகிறான். அப்பொழுது அவனுக்கு வயது எவ்வளவு? 120 வயது. வாலிபனா கிழவனா? வாலிபனா கிழவனா? வாலிபன். 120 வயதுல கொடுமுடி என்னும் அந்த மலையில மோசே ஏறுகிறான். யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு 2 இடம் மேலே மாறி போக சொல்லுங்க, நான் வந்து பேச 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோ மூச்சு வாங்கும். 62 வயசுல ஆகுது. ஆனால் இந்த மனுஷன் 120 வயசுல கொடிமுடி மலை மேலே என்ன செய்யறான்? ஏறி போறான். அப்போ அதுக்கு என்ன காரணம் இல்லைன்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை தான். இன்றைக்கு ஆண்கள் ஐக்கிய ஆறுதல் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லாருன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க. வாசனர் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில், லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 36-37 அங்கே அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அந்த அன்னாள் ஆலயத்தை விட்டு போகாமல் ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருந்தாள். அந்த அன்னாளுக்கு எத்தனை வயதாம்? 84 வயது. இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், 84 வயது உள்ளதான அந்த அன்னாள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 84 வயசு எனக்கு. இப்போ என்ன செய்யறா? உபவாசம் இருக்கிறா. பாஸ்டர், ஆண்களுக்கு பெண்கள் நாங்கள் என்னது சளைத்தவர்கள் அல்ல, நாங்கள் 84 வயசு ஆனாலும் எங்களால் உபவாசம் பண்ணி என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். உபவாசத்தை ஜெபம் பண்ண முடியும். அப்போ ஒன்று யோசித்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒன்று தான் நம்மை அதிகமாய் பலப்படுத்தும். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையில் பலப்படுத்தும். வாசிக்கலாம் எபிரேயர் 11:34. எபிரேயர் 11:34. சீக்கிரமா எபிரேயர் 11. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். பலவீனத்தில் செஞ்சார்களாம், பலம் கொண்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கை வாசிக்கிற வார்த்தை, பலவீனத்தில் கூட அவர்கள் பலன் கொண்டார்கள். இதனால் இந்த காலை வேளையில் காலேப்பை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் இருக்கும்போது தேவன் செமை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் பலன் இருக்குமானால் வெற்றி நிச்சயமாய் உங்கள் காலடியில் இருக்கும். காலை போகும்போது அப்படி சும்மாவா போயிருப்பான், ஜெபம் மட்டும் தான் போயிருப்பான். ஆண்டவரே, அன்னைக்கு கொடுத்த பலனை போல இன்னைக்கு எனக்கு கொடுங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபத்தோடு போனால் ஏனாக்கியர் பட்டணத்தை முறியடித்தான். அரணான பட்டம் எல்லாமே அணுது உடைச்சிருந்து அந்த பட்டணம் முழுவதுமாய் சொந்தமாக்கினார் சொல்லி பின்னாடி வர வாசிக்கிறோம். அப்போ முதல் காரியமாய் காலேப்பை போல பலன் வேண்டுமானால் ஜெபிக்கிற அன்னாளை போல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் நிச்சயமாய் பலப்படுத்தார். 2வது காரியம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரமாய் நியாயாதிபதிகள் 6:14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு
நீங்களாக்கி விடுவிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான். இரண்டாவது கிதியோன் என்னும் பலவான். முதல் பலவான் யாரு? சத்தமா சொல்லுங்க. காலேப் சொல்லுப்பா. காலேப் என்னும் பலவான். இரண்டாவது பலவான் யாரு? கிதியோன். இங்க வாசிக்கிற வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதாக நீங்களாக்கி விடுவிப்பாய். இந்த பலன் தேவன் கொடுக்கிற பலன். அந்த சம்பவம் முழுவதும் நமக்கு தெரியும். 15 வாசிங்க. 15. நான் இஸ்ரவேலை எப்படி விடுவிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாம் சிறியவன். நல்ல கேளுங்க, இந்த கிதியோன் பலவான் தான். கிதியோன் யாரு? பலவான் தான். ஆனா அவன் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய குடும்பம் என்னது? ரொம்ப எளிமையான குடும்பம். நானும் யாரு? ரொம்ப சின்னவன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானையின் பலன் யானைக்கு தெரியாதாம். யானையின் பலன் யானைக்கு தெரியாது. யானைக்கு அவ்வளோ பெரிய பலம் இருக்கும், ஆனால் சங்கி வச்சு கட்டி வச்சிருப்பான். யானை என்ன நினைக்கும்? என்னை விட அந்த சங்கிலி தான் என்னது பலம் சொல்லி அது அங்கேயே தான் நிற்கும். 2 இழுத்துட்டாலும் செய்யணும், கட்டி வச்ச தூணோடு செய்ய முடியும், போக முடியும். ஆனால் என்ன செய்யாது? அது செய்யாது. ஸோ யானையின் பலன் எப்படி யானைக்கு தெரியாதோ, அதே போல இங்கே கிதியோனின் பலன் கிதியோனுக்கு தெரியல. பல நேரங்கள் நமக்கு இருக்கிற பலன் நமக்கே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலமாய் வச்சிருக்கிறார். ஆண்கள் பலவான்கள், பெண்கள் சொல்லுங்க. என் வேதம் சொல்கிற அவர்கள் பலவீன பாண்டம் சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஆண்கள் பலவான்கள், வேதம் சொல்கிற பெண்கள் எது? பலவீன பாண்டம். அவங்க செய்கிற அளவுக்கு செய்கிறது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி சில காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தான் ஃப்ளைட்டு ஓட்டுவீங்களா? நாங்களும் ஓட்டுவோமாங்கிறாங்க. சந்திரமண்டலம் நாங்கள் என்ன செய்வோம்? போயிட்டு வரோங்கிறாங்க. எல்லா இடங்களும் போயிட்டு வரோங்க. உங்களுக்கு சலைச்சவங்க யாரும் அலையோசத்தில் பவுல் கிறிஸ்துவுக்கு ஆண் என்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் செய்கிற எல்லாமே எங்களாலையும் செய்ய முடியும். இங்கே வாசிக்கிற வார்த்தை, கிதியோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியமாய் அவனுக்குள் காணப்பட்ட தாழ்வு மனப்பான்மை. என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் யாரு? சின்னவன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எது பலத்தை குறைக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தாழ்வு மனப்பான்மை. பல நேரங்கள் நமக்குள் இருக்கிறதான தாழ்வு மனப்பான்மை, அது சாத்தானுடைய தந்திரம் என்று நினச்சிக்கிறேங்க. தாழ்வு மனப்பான்மை சாத்தானுடைய தந்திரம். நீ ரொம்ப வேலைக்கு போயிட்டு வந்துட்ட, நீ ரொம்ப டயர்டாகிட்ட, உன்னால் ஜபிக்கவே முடியாது. யார் சொல்லுவா? பசுத்தாமியா சாத்தானா? உனக்கு முடியும். நீ எவ்வளோதான் வேலை செய்தாலும், நீ எவ்வளோதான் உலகப்பரமான பணி செய்தாலும் உன்னால் ஜெபிக்க முடியும். ஆனால் பிசாசு சொல்லுவான், நீ ரொம்ப வேலை செஞ்ச வஞ்சத்தில் என்ன செய்ய முடியாது, உன்னால் ஜெபிக்க முடியாது. இதுதான் அவனுடைய தந்திரம். அப்போ இங்கே வாசிக்கிற வார்த்தை அதான் இங்கே கிதியோன் சொல்றான், என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், நான் ரொம்ப சின்னவன் சொல்லி. அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஜெபிக்க முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது, உனக்கு அதுக்குரிய பலம் இல்லைன்னு சொல்லி. ஆண்கள் ஐக்கிய ஆராதனை இருந்தாலும் கூட சில நேரங்களில் பெண்களுக்கும் நம்ம சில விளக்கங்களும் சரி உதாரணம் சொல்லித்தான் ஆகணும். நிச்சயமாக தெரியும். அவங்க வயசு நான் அதை கேட்டதே இல்லை. யோசிச்சு பாருங்கள், அவங்க வீடு எங்கேயோ உள்ளே இருக்கு, வீடு உள்ளே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் சரியாக வர்றாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் சரியாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இங்கே இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை வீட்டு ஜெப கூட்டமாக அங்கேயும் இருப்பாங்க, புதன்கிழமை சில்லியாண்ட வீட்டு ஜெப கூட்டமாக அங்கேயும் இருப்பாங்க, இன்னொருத்தர் கூட்டம் நடக்குதா அங்கேயும் இருப்பான். அவங்க வயசுக்கு வந்து வீட்டில் இருந்து ஓய்வு எடுக்க வேண்டிய வயது. ஆனால் ஒன்று தெரியுமா, கர்த்தர் என்னுடைய பலப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ அந்த பலத்தினாலே என்ன சார் சபைக்கு வர்றாங்க. ஆனால் நம்ம ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும், அப்படியே அசந்து போய் தூங்கி. இல்லை பாஸ்டர், முடியல பாஸ்டர், நேற்று சாயந்தரம் வந்து தூங்கிட்டான். நேற்று டீச்சர்ஸ் ட்ரைனிங் போயிட்டு இருந்தோம். காலையில் போயிட்டு ஒரு 9 மணி போயிட்டு சாயங்காலம் 6 மணி 6 வந்தான், அப்படியே படுத்துட்டான். இன்றைக்கி போட்ட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படியே அசந்துருச்சுன்னு சொல்லி. வயசு எவ்வளவு? 36. இன்னைக்கு இருக்கிற நாட்கள் அப்படிதான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர் தான். ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் 6:14 என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர். அப்போ நல்ல யோசிக்கிறீங்க, தேவன் என்னை பலப்படுத்துகிறவர். நீங்க யோசிக்கலாம், எனக்கு பலன் இல்லை சொல்லி யோசிக்கலாம், எனக்கு தைரியம் யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவர் சும்மாவா அனுப்புவார்? பலத்தை கொடுத்து அனுப்புவார். ஏன்னா மீதியான ரட்சிக்கணும்னா அதுக்குரிய பலன் வேணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு பலப்படுத்துகிறார். நான் ஏசாயா 41:10 வாசம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்ப யார் பலப்படுத்துறார்? யார் பலப்படுத்துறார்? ஆண்டவரே உங்களை பலப்படுத்துகிற தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் வலதுகரத்தில் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தை உனக்கு அனுப்புகிறவன் நான் அல்லவா. அந்த வார்த்தை கேட்டு கிதியன் புறப்பட்டு போனான். மீதியான் ரட்சிக்கும்படிக்கு தேவன் எத்தனை பேர் தெரிந்து கொண்டாராம்? எத்தனை பேர்? 300 பேர். வாசிக்கிற நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16 முதல் 18, அப்புறம் 20, 20 வாசம் பார்த்தீங்கன்னா, எக்காலம் மட்டும் ஊதுங்க, அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட கட்டளை ஒன்றே ஒன்று, மண்பானை எடுங்க, உடைங்க, எக்காலம் ஊதுங்க, என்ன செய்வீங்க? வெற்றி கொள்ள முடியும் சொல்லி. முதல் காரியமாய் காலேப்புடைய விஷயத்தில் ஜெபம், கிதியோன் விஷயத்தில் துதி. ஆண்டு சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று, துதியுங்கள், வெற்றி நிச்சயமாய் உண்டு. கிதியோனுக்கு ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்பும்போது இப்படி தான் அனுப்புகிறார். நீ போ, 300 பேரை கூப்பிட்டு போ. அங்கே வாசிக்கிற படம் பார்த்தீங்கன்னா, மீதியானியர் கடற்கரை மனை போல் இருந்தாங்களாம். கடற்கரை மணலை போல திரளான சேனை இருந்தது. அவ்வளவு சேனைக்கும் 300 பேரை வச்சு தீவட்டியும் மண்பானையை வச்சும் அவங்க துதிக்கும் போது எல்லாமே விழுந்தார்கள். 2வது காரியமாய், மீதியானதை போல திரளான கடற்கரை மணலை போல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிதியனை போல நீங்கள் துதிச்சிங்கன்னா எல்லாமே தரைமட்டமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ஜெபம், 2வது என்னது? துதியுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, துதிச்சு பாருங்க, அது எல்லாமே தேவன் மாற்றுவார். துதிக்கும்படி பலத்தையும் தேவன் நிச்சயமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், ஜெபத்தின் மூலமாய் பலப்படுத்துகிறவர், துதிக்கும் போது பலப்படுத்துகிறவர். 3வது காரியம், 1 ராஜாக்கள் 19 சீக்கிரம் மாசம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சீக்கிரமாய். ஓ, எத்தனை நாள்? எத்தனை நாளா? 40 நாள். 3வது காரியமாய் எலியா. எலியா இங்கே வாசிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனம் வாசிங்க. 4. சூரிய செடியின் கீழே உட்கார்ந்து ஓகே. 3வது பலவான் எலியா என்னும் பலவான். 1 காலேப் என்னும் பலவான், 2வது கிதியோன் என்னும் பலவான், 3வது எலியா என்னும் பலவான். இங்க எலியா சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? போதும் கர்த்தாவே,
ஒரு சூழ்ச்சியில் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. என்னுடைய மூன்றாவது காரியமாய் மனச்சோர்வை மாற்றிவிடும் பலன். மனச்சோர்வை மாற்றிவிடும் ஒரு பலன். எலியா யாரு? ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. முந்தின அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்தவன். கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்தவன். 450 பாகால் தீர்க்கதரிசியை என்னது வெட்டி போட்டவன். அவ்வளவு பெரிய பெரிய காட்சி கர்த்தர் செய்ததுக்கு அப்புறமேல ஒரே ஒரு பெண் யாரு? ஏசேபேல் தானே. 2ஆம் வசனம். அப்பொழுது ஏசேபேல் எலியாவிடம் ஒரு தூதன் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொரு பிராணத்தை செய்யப்படுவது போல நான் நாளை இந்நேரத்தில் ஒரு பிராணம் செய்யாவிட்டால் தெய்வங்கள் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாக எனக்கு செய்யட்டும் என்று சொல்றான். ஒரே ஒரு பெண்ணு யாரு? ஏசேபேல். 450 பாகால் வெட்டி போட்ட எலியா ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு உயிருக்கு பயந்து அப்படின்னு வாசிக்கிறோம். தன் பிராணனை காக்க அப்படின்னு வாசிக்கிறோம். தன் பிராணனை உயிர் கொடுத்தது யாரு? உயிர் கொடுத்தது யாரு? தேவன். உயிர் எடுக்கிறது யாரு? அவர்தான். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அவன் தன் பிராணனை காத்து கொள்ளும்படியாக தப்பி ஓடுவதை இங்கே வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் என்னது? ஒரு சூறை செடிக்கிற எங்கே வனாந்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான். அவன் சொல்கிற வார்த்தை, போதும் கர்த்தாவே நான் சாக வேண்டும். அது ஒரு மனச்சோர்வின் ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் நம்ம எலியாவை மாறிடுவோம். பல நேரங்களில் எலியாவை போல, போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது போதும், நான் இருந்தது போதும், இனி எதுக்கு இந்த உலகத்தில் வச்சுருக்கீங்க? பேசாமல் எடுத்துக்கிறேங்க. இந்த நாட்டுக்கும் பாரம் இல்லை, என் வீட்டுக்கும் பாரம் இல்லை, என் வீட்டுக்காரருக்கும் பாரம் இல்லை, என் வீட்டுக்காரிக்கும் பாரம் இல்லை, என்னை கொன்று போட்ட மாட்டேன், பிரச்சனை, நான் சாக வேண்டும், அவ்வளோதான். யோசிக்கிறேங்க. எலியா சாகருக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. சுழல் காட்டில் அவன் என்ன கேட்டான்? நான் சாக வேண்டும் என்று கேட்டான். ஆனால் தேவனுடைய நோக்கம் எலியாவை சாகவே கூடாது, எதில் போகணும்? சுழல் காற்றில் என்ன செய்யணும்? வாழ்ந்து போகணும். அப்போ இங்க ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், அவனுடைய மனச்சோர்வின் வார்த்தை. அடுத்த வருஷம் வாசிக்கமா சீக்கிரமாய். அவன் விழித்து பார்த்த போது இதோ தடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திர தண்ணீரும். யோசிச்சு பாருங்க, இவன் சாகணும் நினைக்கிறான், இவன் சாகணும் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு அது சித்தம் அல்ல. ஆண்டவர் செய்கிறாரு, ஒரு தூதனை அனுப்பி அவனுக்குன்னு சுட சுட அப்படிதானே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? தடலில் சுடப்பட்ட சூடா என்னது ஒரு அடையும், அதுக்கப்புறம் என்னது தண்ணீர், தண்ணியே வச்சாச்சு. அழகா சூடான ஒரு அடையும், நல்ல ஒரு வாட்டர் பாட்டிலும், ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் வச்சாச்சு. நம்மால் யாரு சாகன்னு வச்சிருக்கிறோம், போதுண்டா சாமினை விட்டா போதுன்னு சொல்லி வேத்திர வாசியில் அவன் எடுத்தான், சூடா இருக்கிற அடையை சாப்பிட்டான், கொடுக்கப்பட்ட தண்ணி குடித்தான், உண்ட மயக்கம், மறுபடி என்ன செஞ்சான்? அவன் தூங்கினான். நல்ல கேளுங்க, சோர்ந்து போனாலும் தேவன் உங்களை விட மாட்டார். தூதர்களை வர்த்து உங்களை நிச்சயமாய் என்னது பலப்படுத்துகிறவர். எலியா சோர்ந்து போனாலும் என்ன வாசிக்கிறோம்? தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தினார். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தூதன் வைத்திருக்கிறார். யோனாவில் வாசிக்க, யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வாசிக்க நேரம் இல்லை. அங்கேயும் அவன் ஒரு ஆமனுக்கு கீழே சில போய் உட்கார்னா, அங்கேயும் என்ன அதே வார்த்தை வாசித்தான், போதும் கர்த்தாவே நான் வாழ்ந்தது போதும் கர்த்தாவே, என்னை என்ன செய்யும்? நான் சாக வேண்டும்.
இந்த ஊழியக்காரங்க பெரும்பாலும் ஒரு சோறு வந்தால் போதும் சொல்கிற ஒரே வார்த்தை, ஆண்டவரே என் ஊழிய போதும் ஆண்டவரே. சில நானே சொல்லியிருக்கேன், என் ஊழியத்தில் பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்கேன், ஐயோ இவங்க கட்டி மாரடிக்கிறத விட ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன ஊழியம் வேணா செய், பிரச்சனை இல்லை, பாச ஊழியம் மட்டும் செய்யவே செய்யாது. அதிக ஆக்கினை யாருக்கு உண்டு தெரியுமா? எனக்கு தான் உண்டு. இவங்களை எல்லாமே கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் என் தலை விழுந்த அந்த கடமை. இந்த உள்ளே பார்த்துட்டு பார்த்தீங்களா, உள்ள அந்த பெட்டிக்குள்ளே போய் இந்த ஆத்மாவுக்கும் நான் தான் பொறுப்பு. அந்த கடைசி அவர் உட்காந்துருக்க பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவுக்கு யாரு? ஏன்னா இங்கே இவங்களை நான் எப்படி உட்கார வச்சிருக்கணும், அதே போல பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாய் உட்கார வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஏன்? அது என்னோட கடமை. ஆனால் சில விசுவாசிகள் விஷ ஊசியாய் மாறும்போது யோசிப்பேன், போதும் கர்த்தாவே என் ஆத்மா எடுத்துக்கணும்னு சொல்லி. ஆனால் தேவன் விட மாட்டார். எத்தனையோ ஒழித்தல பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அடிகள், ஆனாலும் ஒன்று அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தின தூதவன் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். சரித்திரம் விட நம்ம ஒருவேளை பலவீனமாக தெரியும். போன வாரம் சர்ச்சுக்கு எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து மட்டை ஆகிட்டான். எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேலே நினைக்கிறேன், 8 மணி போல். இந்த சந்தில், இந்த சர்ச்சு சந்தில் தண்ணி வரலையா என்கிட்ட தான் சொல்லுவாங்க. லைட் எரியலையா, தெருலைட் எரியலையா என்கிட்ட தான் சொல்லுவாங்க. சாக்கடை தண்ணி அடைச்சிச்சு வெளியே வந்துருச்சா என்ன சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே சொன்ன காரியம் நடக்க தெரியும். என்ன நடந்தாலும் சரி, இங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு இடிச்சவன் இருக்கார், பாசம் இருக்கார், சொன்ன செஞ்சிருவார், முன்னாடி செய்வார். யாருமே கண்டுக்கிறவே மாட்டாங்க சந்தில். அங்கே எதுக்கு விட்டு வாசப்பட வந்து மட்டை ஆகிட்டான். அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, தாதா தின் அவி சவ தாதா என்ன பொருளாட்சி மீன் ஒருத்தர் படத்தை கிடத்துறான், மட்டை ஆகிட்டான், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி நானும் இறங்கி போய் பார்த்தா அவன் எந்திரிக்க மாதிரியே தெரியல. கொஞ்சம் நேரத்தில் நான் அதுக்கு அவர் பக்கத்து வீடு எதுக்கு வீடு வர சந்திரம் எல்லாமே வந்தாங்க. நானும் இன்னும் அந்த வீட்டுக்காரர் போய் தட்டி எழுப்ப பார்க்குறோம். என் வீட்டுக்காரி சும்மா இரு, எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்கல்ல, உனக்கு எதுக்கு, எனக்கு உன் உடம்புக்கு தேவையாது. யார்? ஏன் வீட்டுக்காரி. 9:30 மணிலேருந்து அவனை தட்டி எழுப்புற எந்திரிக்கவே இல்லை. தண்ணியை ஊற்றி பார்த்தாச்சு. ஜென்ஸு கூட கொஞ்சம் யோசிச்சாங்க. உள்ளே ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி கொண்டு வந்தாங்க. தம்பி தரலுங்கன்னு சொல்லி ஜென்ஸ் எல்லாருமே நாங்கள் தண்ணியை உட்காந்து நின்று இருக்கிறோம். போலீஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. அவன் இந்த வாரம் இந்த எலெக்ஷன் வரமாட்டான் தெரியும், வரவே இல்லை. ஒரு லேடி வந்தாங்க, பக்கெட்டில் தண்ணி வச்சு தள்ள ஊற்றுனாங்க. அவன் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. 9, 10, 10:30 ஆச்சு. ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிட்டாங்க, தூங்க போயாச்சு. நான் ராத்திரி ஆகிட்டு நிற்கிறது நானும் அந்த வீட்டுக்காரர் மட்டும்தான். எல்லாம் போயாச்சு, ஒருத்தருக்கும் இல்லை. என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வந்துருங்க சொன்னால் கேட்கவே இல்லை. என் உடம்பு இப்படி இருந்தாலும் கூட சில நேரங்கள் துணிஞ்சு நிற்பேன் நான், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி. 11 மணி வரைக்கும் தட்டி எழுப்புறோம், எந்திரிக்கவே இல்லை. அப்படி புரட்டுறான், அப்படியே புரட்டுறான். அப்புறம் லேசாக எந்திரிச்சு ஏதோ பேரை சொன்னான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு போடா, வீடு போடானா, வீடு அங்கேடா அட்ரஸ் சொன்னான், கொண்டு போய் விடுறோம் சொன்னான். எனக்கு கொஞ்சம் அவுன்ஸ் கொடுங்கண்ணே, கொஞ்சம் ஒரு அவுன்ஸ் கொடுங்க, போகிறேன்னா. ஆனால் ஏற்கனவே மட்டையாகி கிடக்கிறான், இன்னும் கொஞ்சம் அவுன்ஸ் கொடுங்கண்ணா, எங்கே போகிறேன்னா. ஆனால் 11:30 மணி அவனை தட்டி எழுப்பி உள்ள ஆட்டோக்காரனை வச்சு ஆட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே மாடிக்கு போனேன். 9 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் நானும் அவர் மட்டும்தான். ஏன் தெரியுமா? என் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் துணிஞ்சு நினைது நாங்கள் மட்டும்தான். ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் என்னோட கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறவர் என்னோட கூடவே அவர் இருக்கிறார்.
அந்த சிஸ்டர் சொன்னாங்க இனி நான் உள்ளே போய் என்ன செய்கிறேன், நிம்மதியாக படுக்கிறேன்னு சொல்லி. ஏன்? கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். அவனை பலத்தின் ஆவினால் நம்மை நிறைவேற்கிறார். கண்ணுபடி ஜெபம் பண்ணுவோமா? ஜாஷுவா ஜெபம் பண்ணுவாங்க. அருமையான ஒரு பாடலாசிரியர், உலகத்தினுடைய பாடலாசிரியர் எப்படியா சொல்கிறார், வெற்றி நிச்சயம், வேத சத்தியம், 3 குறிப்புகள் பார்க்கும்போது அந்த பாடல் ஞாபகம். முதல் குறிப்பு என்ன? நல்ல வேலை வேற சத்தியம் சொல்லலை, வேத சத்தியம். வெற்றி நிச்சயம், வேதத்தில் சத்தியம் சொல்லுது. ஜபிங்க, வெற்றி நிச்சயம். துதிங்க, வெற்றி நிச்சயம். மனசோர்வாக இருந்தாலும் அந்த மனசோர்வை மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மனசோர்வாக இருப்பதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் சுழல் காற்றிலே எலியை எடுத்துக்கொண்டார். ஆனால் நாம் சுழல் காற்றை போல ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சிந்தித்த ஒவ்வொரு குறிப்புக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. காலேப் என்னும் பெலவான், எலியா என்னும் பெலவான் தகப்பனே, அப்பா கிதியோன் என்னும் பெலவான் கொடுத்த தகப்பனே நாங்கள் சிந்தித்தோமே. 85 வயதானாலும் ஆண்டவரே அப்பா தகப்பனே 40 வயதில் இருந்த பெலன் அப்பா இப்பொழுது இருக்குன்னு சொல்லி தகப்பனே வாசித்த இந்த வேத வார்த்தையின்படி நாங்களும் ஆண்டவர் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனையோ காரியங்கள் வேலைகள் சோர்வாய் வந்தாலும் அப்பா தகப்பனே ஜெயத்தை கொடுக்கிற அப்பா ஜெபத்தையும் அப்பா ஜெயத்தை கொடுக்கிற துதியும் அப்பா எங்கள் வாயிலிருந்து நாங்கள் விட்டு விடாதபடியாக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, உம்மை துதிக்க, அப்பா உமக்கென்று தகப்பனே ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா வேத வாசிக்கும் போது அந்நாளை குறித்து வாசிக்கும் பொழுது 84 வயதான அந்த தாயாரும் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா தேவாலயத்தில் வந்து ஜெபிப்பதை பார்த்தோம். அதே போல் எங்களுடைய சபையிலும் அநேக தகப்பனே வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவர் தகப்பனே அப்பா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே தவறாமல் கலந்து கொள்வதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த சபைக்கும் அப்பா அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அப்பா தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் முன் உதாரணமாக இருக்கிற அப்பா ஒவ்வொரு முதிர் வயதுள்ளவர்களுக்காக அப்பா நாங்கள் விசேஷமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாய் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 4 மாதங்களும் அப்பா அந்த சபையின் மக்களையும் அப்பா ஊழியங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்த தேவன் அப்பா தகப்பனே இந்த கடைசி நாட்களையும் கரத்தில் ஒப்புடுகிறோம் ராஜா. அப்பா வருகிற புதிய மாதத்தையும் உடைய கரத்தில் ஒப்புடுகிறோம். விசேஷமாக 1ஆம் தேதி நடைபெற போகிற இந்த தகப்பனே சௌராஷ்டிரா அப்பா தகப்பனே இந்த மீட்டிங்காக நாங்கள் நன்றியோடு மித்துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரையும் பிரயாணங்களையும் நீர் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமுடைய பரிசுத்தநாமத்தை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அவருடன் மீண்டும் என்றும் கர்த்தருடைய வருடம் காணப்படுவதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.